படம் வந்து ஃபுல்லா வெடி படத்துல வந்து வெடிதான் போடல தவிர படம் வந்து ஃபுல்லா வெடியா தான் இருந்துச்சு. அந்த சீன்லாம் ஒரு சுடலை தட்டும் போது ரெட் ஆகிடுச்சு. நாங்க எல்லாரும் ரெட் ஆகிருந்தோம் ப்ரோ. நீங்க வேற ப்ரோ ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. சாமி வந்துரும் போல ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல் ப்ரோ. அந்த கருப்பு சாமி கட்டப்புல வந்தால ஒரு மாதிரி சாமி வர மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. எங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி எல்லாருமே ஃபேனா வந்து கத்தின்னு இருந்தாங்க. ஆனா அந்த அந்த கெட்டப் வந்த உடனே ஒரு மாதிரி பக்தி வந்துச்சு ப்ரோ உள்ள. ஐயோ சாமி சாமி கத்த கூடாது பாக்கணும் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அவர் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எப்ப பாரு ஊடி பாப்பா ஊ அப்படின்னு நான் டே தம்பி தங்கச்சி பச்சை சாட்டான்னு. அதை தாண்டி எனக்கு வில்லன் ரோல சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. அவரோட ரியாக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. இந்த உலகத்துல எல்லாருமே ட்ரோல் தான் ப்ரோ பண்ணுவாங்க. நீங்க வேற கங்குவா படத்துக்கு அவரை சும்மா கத்துனாங்களே. இங்க வந்து பாருங்க கத்துறாரான்னு. சும்மா கத்துறாரு அப்படின்னு கலையெல்லாம் கூடாது ப்ரோ. அவர் என்ன மனுஷன் ப்ரோ. அது வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் ப்ரோ. ஆனா படம் வந்து வேற லெவல் தான் ப்ரோ. இவங்க வந்து என்னன்னா தமிழ் சினிமா வந்து வளர விட மாட்டேங்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமா வந்து பேன் இந்தியா அடிக்கல. அது கொஞ்சம் மனசு கஷ்டம் தான். இப்போ மத்த படம்லாம் பேன் இந்தியா அடிக்கும் போது நம்மளும் அச்சா வந்து கொஞ்சம் சந்தோஷம் தான் ப்ரோ. எனக்கு ப்ரோ வேற லெவல் ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸ் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் தலை ஃபேன், தீவிர தலை ரசிகன். ஆனா எனக்கு சூர்யா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. எனக்கு சூர்யா வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா லியோ அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. எனக்கு லியோவும் பிடிக்கும். ஏன்னா நான் வந்து எந்த ஹீரோ ஏட் பண்றோம்லாம் இல்ல. எனக்கு விஜயுமே பிடிக்கும். லியோன்னு யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் தலைப்படைய ஏதாச்சும் யூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரு வார்த்தை ஏக்க சொன்னீங்களே அது போதும். மனசுலாம் நிம்மதி ஆயிடுச்சு. பாக்கலாம் ப்ரோ. நீங்க ஃபேமிலியில யாராச்சும் சாமி வரும் அந்த மாதிரி ஆளுங்களா நீங்க கூட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சாமி வந்துடும் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சு ப்ரோ படம். ப்ரோ அவரு எங்களுக்கு இப்போ அவர் தான் ப்ரோ எங்களுக்கு இப்போ சாமி இப்போதைக்கு. ஏன்னா 13 வருஷமா கம்பேக் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. சூர்யா எனக்கு தெரிஞ்சு சூர்யாவை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த படத்துல. ப்ரோ ட்ரோலா அவர் தான் ப்ரோ பில்லரு படத்துக்கு. நல்லா அவரோட பிஜிஎம் தான் நல்லா நிறைய சீன் எலிவேஷன் கொடுத்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஸ்கிரீன்ல பார்க்கும் போது சூப்பரா இருந்துச்சு அந்த பிஜிஎம்க்கும். ப்ரோ முழுக்க சூர்யா ஃபேன்ஸ்க்காக பண்ண படம் தான் ப்ரோ இது. எப்படி சொல்றது அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. சூர்யா படத்துல சூர்யாவை கேமியோ பண்ணிருக்காரு. கேமியோனா உங்களுக்கு படம் பார்த்தா புரியும் நான் சொல்றது எப்படி ப்ரோ. இதுமே மெயினா சொல்லலாம். இப்போ ஒரு பெரிய ஸ்டாரு அப்படின்னு இல்லாம சூர்யா வந்து எல்லாருக்குமே அண்ணன் வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ஸ்கிரீன்ல. அவர் மட்டும் தான் வரணும் எல்லா சினிமும் அப்படின்லாம் இல்ல. நீங்க படத்தை போய் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூர்யா தான் கம்மியாவே வந்திருக்காரு படத்துல. மத்தவங்க அந்த அளவுக்கு ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. அதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும். எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் இருக்காது வேற யாருக்கும். ப்ரோ எல்லாம் கம்பேக்னு கேட்டாங்க. இப்போ சூர்யா கம்பேக்னு கேட்டாங்க. வந்து எல்லாருமே பார்க்க சொல்லுங்க ப்ரோ. கம்பேக் எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கல ப்ரோ. சாமி படம் ப்ரோ. ஃபேமிலி இல்லாம எப்படி சொல்லுங்க. ஃபேமிலி எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகாதுல்ல. ஸோ வந்து எல்லாமே செம்மையாச்சு. அதுதான் கடவுள்னு சொல்லுவாங்கல்ல. இந்த படத்தை வந்து பார்க்கும்போது தெரியும் யார் ரியல் கடவுள் அப்படின்ட்டு. ப்ரோ ஏஞ்செல்லாம் ஆடுறாங்க ப்ரோ. மேலே ஏறி சீட்டு மேலே ஏறி ஆடுறாங்க ப்ரோ. வேற லெவல் இருந்து செம்மையா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கருப்பு சாமி இறங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆஃப்டர் 13 இயர்ஸ் நினைக்கிறேன் சூர்யாவோட சரியான கம்பேக். தளபதி இல்லாத இடத்த ஃபில் பண்றாருன்னு தான் சொல்லணும். வேற மாதிரி ப்ரோ. அதான் சொல்றேன் ப்ரோ. ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ ப்ரோ ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு செகண்டும் சஸ்பென்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு ப்ரோ. அவர் ஜெயிச்சிட்டார் ப்ரோ. ஐயோ ப்ரோ அதெல்லாம் என்ன சொல்றது. ஃபர்ஸ்ட் படம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பங்கம் பண்ணிட்டாரு ப்ரோ. வேற மாதிரி பண்ணிட்டாரு ப்ரோ. அவரு ப்ரோ ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மாதிரி செதுக்கி வச்சிருக்கானுங்க ப்ரோ. வேற மாதிரி எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. உண்மையா நான் வந்து இந்த ரிவ்யூக்காகலாம் வந்து பயங்கரமா வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்ல பயங்கரமா இருந்துச்சு. தெரிக்க விட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேன்ஸு, நியூட்ரல் ஆடியன்ஸ், தளபதி தலை எல்லா ஃபேன்ஸுக்குமே என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. விண்டேஜ் சூர்யாவுக்கு என்னெல்லாம் வருமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அவர் இல்லைன்னா இந்த கருப்பசாமி கோயில் வந்து அந்த மணி இல்லாத சத்தம் கோயில் எப்படி இருக்கும் அந்த ஒரு வைப்பே இல்லாம அந்த வைப்பை வந்து அந்த மணி
அந்த ட்ரம்ஸ் அந்த மியூசிக் மட்டும்தான் அந்த கருப்பசாமி கோயிலுக்குள்ள போன எஃபெக்ட் நமக்கு கொண்டு வருது. பயங்கரமா இருந்துச்சு bro. எல்லாருக்குமே ஈக்குவல் சார். அந்த அந்த ஒரு சின்ன ஒருத்தர் வருவார் பிரதர், சொட்டையா ஒருத்தர் வந்து வருவார். அவரோட கேரக்டர் உண்மையா கடைசியில வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜின்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டருக்கும் சின்ன சின்ன இப்போ வளர்ந்து வரவங்களுக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து பண்றாங்க. சூர்யா சார் ஆர்ஜே பாலாஜிக்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காருன்னும் போது அது உண்மையா வந்து ஹேட்ஸ் அப் டு த ஒன் சூர்யாண்ணா. பயங்கரமா இருந்துச்சு படம். எல்லாமே எல்லாமே சூப்பர். கிளைமேக்ஸ் 100 படத்தை ஒரே அந்த ஒரு 5 நிமிஷத்துல 100 படத்தை காட்ட முடியுமா? முடியும். அது இந்த ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு, சூர்யா சார் பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பட் லாஜிக்லாம் பார்க்க வேணாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லாஜிக் பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் தேட்டருக்குள்ள வராதிங்க. நான் உண்மையா சொல்றேன். லாஜிக் பார்க்கறதா இருந்தா தேட்டருக்குள்ள வராதிங்க. இந்த சூர்யா த ஒன் சூர்யா அவரை மட்டும் பார்க்கறதா இருந்தா மட்டும் தேட்டருக்குள்ள வாங்க. இந்த கருப்பசாமியை உங்களுக்குள்ள வந்து கடத்துவாரு. அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே கருப்பசாமி உங்களுக்குள்ள வந்துருவாரு. அந்த வைப்ல இருந்தா எல்லாமே போகும். பயங்கரமா அவங்களாலதான் வந்து செகண்ட் ஹாஃபே வருது பிரதர். அவங்க கேட்குற ஒரு விஷயம் தான் செகண்ட் ஹாஃப்ல சூர்யா சார் நிறைவேற்றி வைப்பாரு. அதுல இருந்தா கதையே வரும். ஸோ த்ரிஷா மேமுக்கு பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அது நான் ஆக்சுவலா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ சும்மா வருவாங்க போவாங்க அப்படின்னு நினைச்சேன். உண்மையா த்ரிஷா மேமுக்கு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒருத்தர் பிரதர். இல்ல நான் ஆக்சுவலா எதிர்பார்க்க நான் வந்து ஆக்சுவலா தளபதி ஃபேன். எனக்கு உள்ள ஒரு மொமெண்ட் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு மொமெண்ட்ல தேட்டர் வந்து 2 ஆயிடும் பிரதர். அப்படி ஒரு மொமெண்ட், அப்படி ஒரு சீனை வந்து உள்ள வச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படியோ வந்து இப்படி கனெக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் பிரதர். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து மாஸ் எலிமேஷன், அப்புறம் கிளாஸா பார்க்கணும்னு வச்சுங்களா, ஹியூமர், காமெடி எல்லாமே இருக்கு. பட் இந்த லாஜிக்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வராதிங்க. அப்புறம் வந்து நுணுக்கமா இதெல்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் பார்ப்பேன், அவங்களுக்கான படம் கிடையாது. ஜெய்பி மாதிரி அந்த கோர்ட் ரூம் டாமா மாதிரிலாம் இருக்காது. போய் மாசா இருக்கும், கமர்ஷியலா இருக்கும். அதுதான் அதை மைண்ட் செட் பண்ணுவாங்க. கருப்பு படம் 10 நினைச்சீங்கன்னா இது 100க்கு 100 மாரி ஆகும், 1000க்கு 1000 மாரி ஆகும். பயங்கரமா இருக்கும். உண்மையா சம படம் பிரதர். கருப்பு படம் எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கு. அண்ட் படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா வைப் பண்ணிட்டாங்க. ஆனா ரியாலிட்டியா பார்க்கும்போது படத்துக்கும் அந்த ரியாலிட்டிக்கும் பார்த்தா அந்த அவங்க சொல்ற வர கருத்தும் கதையும் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு கோர்ட்ல ஒருத்தன் தப்பு பண்ணானா ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னா சாமியா வந்து எல்லா கோர்ட்லயும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்கும் இல்ல. பட் படமா பார்த்தா அது ஒரு படமா பார்க்கலாம். ரியாலிட்டி அதுக்கு செட்டே ஆகாது. சூப்பரா இருக்கு. இதுல வந்து கருப்பு சாமியை பேஸ் பண்ணி தான் அந்த படமே இருக்கு. ஃபுல்லா கருப்பு சாமி, அவ்வளவுதான். யாருக்கெல்லாம் கருப்பு சாமியை ரொம்ப பிடிக்குமோ எல்லாம் வந்து இந்த படத்தை பாருங்க. அண்ட் வந்து உள்ள உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படம் பார்க்க போரிங்கா இருக்கும். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் ஃபுல்லா வைபா தான் இருந்துச்சு. சாமியே பக்கத்துல உட்காந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சார் வந்து என்ன வில்லனா போட்டிருக்காங்க, சூப்பரா நடிச்சிருக்காங்க. திரிஷா மேம்லாம் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டா, உள்ள திரிஷாவா அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், அப்புறம் குழந்தைங்களும் கூட்டு வந்து பார்க்கலாம். இதுல வந்து என்னன்னா சாமி பேஸ் பண்ணி யாரெல்லாம் சாமி லைக் பண்றாங்களோ அவங்க வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. படத்துக்கு கொடுத்த காசுக்கு வர்த்தானா இந்த படம் வந்து ரொம்ப நாள்லாம் ஓடும், ஒரு 2 நாள் 3 நாள் ஓடும். ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமா கிராபிக்ஸ் எல்லாம் பயங்கரமா காட்டியிருக்காங்க. பேக்ரவுண்ட் பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக் காட்டுக்கும் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. வந்து பார்க்கலாம். தூங்குற மாதிரிலாம் இருக்காது. வைப் பண்ணிட்டு போலாம், ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். அவ்வளவுதான். சூப்பரா. உங்களுக்கு தான் தெரியுமே சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா இருக்குன்ட்டு. லாஸ்ட்ல ஒரு சீன், கருப்பு சாமி சீன் வந்து கார்த்திக் வந்து நடிச்சிருப்பாப்ல. அது கார்த்திக்கா சூர்யாவானு தெரியாது, கன்ஃபியூஸா இருக்கும். ஆனா அது கார்த்திக் தான். சூப்பரா இருக்கு. காந்தாரா மாதிரி இல்ல, காந்தாரா வேற கருப்பு வேற. காந்தாராக்கும் கருப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ரியலா வில்லேஜ்ல கருப்பு சாமி பத்தி உள்ள பக்தியா இருக்கிறவங்க, அதுக்கு அடிக்டா இருக்கிறவங்க இந்த படத்தை வந்து பாருங்க. அவ்வளவு வைபா இருக்கு. கருப்பு சாமியா ரியலா வந்து இது இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இந்த படத்தை ஏதோ மேனேஜ் பண்ணிருக்காங்க. கிராபிக்ஸ், பிஜிஎம், பூம்னு போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அவரும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ட்ரோல் பண்ணதான் 1008 பேர் ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணிட்டு போறாங்க. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை வந்து எவனும் எதுவும் குறைலாம் சொல்ல முடியாது. வந்து பார்க்கலாம். பட் வந்து ரெகுலரா ஓடுமான்றது டவுட் தான். ஏன்னா அவங்க சொல்ற கருத்துக்கும் ரியாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. படமா ஒரு படத்தை வந்து பாக்கணும், படமா வந்து பார்க்கலாம். அதுல ஒரு சில விஷயம் வந்து கத்துக்கிறதுனா கத்துக்கலாம். அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. பங்கம் படம் எல்லாம் பங்கம் வந்து பாருங்க.